الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, கல்வியை குறித்து இஸ்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த உலகத்திற்கு சொல்கிறது. குர்ஆனுடைய முதல் வசனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளில் முதல் கட்டளையாக இக்ரா, ஓதுவீராக என்ற வசனம் இறக்கப்பட்டது. கல்வி, அறிவு இவைகள் ஒரு சமூகத்தினுடைய ஈமானுடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு சமூகத்தினுடைய நாகரீக முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளம் என்று இஸ்லாம் கருதுகிறது. இஸ்லாம் அதை உயர்வாக சொல்கிறது. கற்றல் பதிவு செய்வது, அறிவை பதிவு செய்வது, எழுதுவது, இதன் மூலமாக கல்வி அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு, வருங்கால சந்ததியினருக்கு அது கடத்தப்படுகிறது. வாசிப்பு, எழுத்து, பதிவு மூலமாக வருங்கால சந்ததிக்கு இந்த அறிவு பகிரப்படுகிறது. அல்லாஹ் தஆலா கற்பித்தலினுடைய கருவியாக பேனாவை அல்லாஹ் தஆலா முக்கியத்துவப்படுத்தி குர்ஆனிலே கூறுகின்றான். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். மகத்துவமிக்க அந்த ரப் அல்லாஹ்வுடைய பெயரால் நீர் ஓதுவீராக. அல்லதி அல்லம பில் கலம். அவன்தான் எழுதுகோலின் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அறிவு வளர்த்துக் கொள்வது, கல்வியை கற்பது என்பது மிக முக்கியமான விஷயம் என்பதை முதலாவதாக ஏற்கப்பட்ட வசனத்தின் வாயிலாகவே அல்லாஹ் தஆலா நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கின்றான். அறிவு, கல்வி ஒரு உம்மத்தை மற்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு சமூகத்தை மிக உயர்வானதாக காட்டுகிறது. இஸ்லாம் கல்வியற்ற ஒரு சமூகத்தை நாகரிகமிக்க ஒரு சமூகமாக, உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சமூகமாக அது உருவாக்கியது என்பதை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத் வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, அதனுடைய மீட்சியாகத்தான் பல இஸ்லாமிய அறிஞர்கள் ஐரோப்பாவே இருண்ட காலமாக இருந்த சமயத்திலே, கல்வியிலே பின்தங்கி இருந்த ஒரு காலகட்டத்திலே முழு உலகத்திற்கும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், இஸ்லாத்தினுடைய வழியில் வந்த அறிஞர் பெருமக்கள் கல்வியை, அறிவு ஒளியை உலகெங்கிலும் பரவச் செய்தார்கள், உலகெங்கிலும் மிளிரச் செய்தார்கள். இப்னு சீனா போன்றவர்கள், மருத்துவத்துறையிலே கோலோச்சிய இப்னு சீனா அவர்கள், அல் பீரூனி
வானியலில் கரைத்து குடித்தவர், அல் ஹுவாரஸ்மி கணித புலி என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான மிக பெரும் பெரும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வஹீயின் ஒளியிலே கல்வியை உலகெங்கிலும் பரவச் செய்து சமுதாயத்தை அவர்கள் ஒரு கௌரவமிக்க ஒரு உம்மத்தாக அவர்கள் காட்டினார்கள். இவர்களுடைய கல்வி கௌரவத்தையும் மட்டுமல்ல, தலைமைத்துவத்தையும் இந்த உம்மத்திற்கு பெற்றுக் கொடுத்தது என்று சொன்னால் அது மிக அல்ல. அறிஞர் பெருமக்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக சிறப்பாக குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்களையும் அறிவு வழங்கப்பட்டவர்களையும் அல்லாஹு தஆலா அந்தஸ்திலே உயர்த்துகின்றான் என்று நபி அல்லாஹு தஆலா திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாயிலாக நமக்கு சொல்லி தந்தார். அருமையானவர்களே, அறிவு அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. அறிவு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது. அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம். அது ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கல்வியில வளர்ச்சி அடைந்தால், அறிவை வளர்த்துக் கொண்டால், மற்றவர்களுக்கு மத்தியிலே அந்தஸ்திலே உயர்வானவர்களாக இருப்பார்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதி. அருமையானவர்களே, அறிவுள்ள சமூகம்தான் ஞானம், நல்லொழுக்கம், தொலைநோக்கு பார்வை, சீரிய முதிர்ச்சிமிக்க சிந்தனை, நல்ல ஒரு பக்குவம், இவை அனைத்தையும் வளர்த்துக் கொள்கின்றது அறிவுள்ள சமூகம்தான். அதுபோல அறிவு என்பது ஈமானுடைய வழியில் இருக்க வேண்டும், நம்பிக்கையால் அது வழிநடத்தப்பட வேண்டும். இஸ்லாம் மார்க்க கல்வி உலக கல்வி என்றோ, மார்க்க அறிவு உலக அறிவு என்றோ ஒருபோதும் பிரிக்கவில்லை. நாம் தான் பிரிக்கின்றோம். ஆனால் பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி என்பதுதான் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். பயனுள்ள கல்வி என்றால் இறைவனை அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கக்கூடிய அத்துணை கல்வியும், ஈமானோடு கூடிய அத்துணை கல்வியும் அது பயனுள்ள கல்வி. அந்த பயனுள்ள கல்விதான் அல்லாஹ்வுடனான உறவை நமக்கு வலுப்படுத்தும். நேர்மை, நம்பகத்தன்மை, தக்குவாவை அதுதான் வளர்க்கும். உண்மையான அறிவு நிச்சயமாக அது பணிவை கொண்டு வந்து சேர்க்கும், ஆணவத்தை கொண்டு வராது ஒருபோதும். இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், அறிவுள்ளவர்கள் மட்டுமே அல்லாஹ்வுக்கு உண்மையாக அஞ்சுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எவ்வளவு அறிவை நாம் பெறுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கல்வியில் நாம் உயர்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அந்த பணிவு வர வேண்டும், வரும். அப்படி வந்தால்தான் அது உண்மையான பயனுள்ள கல்வி. இந்த சமுதாயம் வாசிப்பிலே பின்தங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் மொபைல் போன்களும் திரைகளையும் மட்டுமே நம்பி வாழக்கூடிய சமுதாயமாக உருவாகி இருக்கிறது. வாசிப்பு என்பது மிகவும் குறைவாக ஆகிவிட்டது. வாசிப்பு என்பது ஒரு சமூகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்பட வேண்டியது. கல்வி அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு தகவல்களை சரிபார்த்து பகிர்வது, பொய்களிலிருந்து உண்மையை பிரித்தறிவது, இவையெல்லாம் அந்த இக்ரா என்கின்ற வார்த்தையில் அடங்கும். இக்ரா என்று சொன்னால் வாசித்தல் என்றால் என்பது மட்டும் நாம் பொருள் எடுக்கக்கூடாது. வாசிப்பது மட்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இக்ரா இல்லை. இக்ரா என்று சொன்னால் வாசித்தல் எப்படி என்றால் அது ஞானத்துடன் கூடிய உண்மையான அறிவை தேடுவதற்கு பெயர்தான் அந்த இக்ரா, ஓதுங்கள் என்று அர்த்தம். அருமையானவர்களே, எனவே சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் இதற்காக கல்வியை வளர்ப்பதிலே பங்காற்ற வேண்டும். வீடு கல்வி கூடமாக மாற வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு புத்தகங்களினுடைய வாசிப்பினுடைய ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். பள்ளிவாசல்கள் அறிவு மையங்களாக, அறிவை வளர்க்கும் மையங்களாக செயல்பட வேண்டும். அறிவுள்ள ஒரு நாகரிகமுள்ள சமூகத்தை கட்டி எழுப்புவது என்பது அறிஞர்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, தலைவர்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, முஸ்லிம்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த தார்மீக பொறுப்பை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ்க்கையிலே கல்வியை பெற்று அதை வளர்த்து நாம் நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு நமக்கு வாய்ப்பையும் கிருபையும் நல்குவானாக. ஆமீன்.